ஹாய் ஆல், ஆஃப்டர்நூன் ரொட்டின் பார்க்கலாமா? எப்பவும் போல அரிசி களைஞ்சி ஃபர்ஸ்டா சாதத்தை வச்சு விட்டுட்டேன். சுண்டலையும் பட்டாணியும் கிரேவி வச்சிடலான்ட்டு அதை வேக வச்சுட்டு போனேன். ஒரு விசில் அமத்துங்கன்னு சொன்னேன், 3 விசில் அடிக்க விட்டு இப்படி கொலைய விட்டுட்டாங்க. இன்னும் குக்கர்லேயே இருந்தா ரொம்ப குழஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி விட்டுட்டு வேக வைக்கிறதெல்லாம் வேக வச்சுட்டேன். முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நடுவில் வந்துட்டு பட்டு சமாளுக்கு அவளை சமாதானப்படுத்தி அன்னைக்கு சமைச்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரமா சாக்லேட் கேட்டாளுங்க. நான் எப்பயுமே கேட்டோன்னே கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் அதுக்காக வெயிட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அது வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் கொடுப்பேன். ஏன்னா கேட்டோன்னே எல்லாமே கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாது. எங்க வீட்டிலலாம் அப்படிதான், சின்ன வயசுல இருந்து கேட்டோன்னே எல்லாம் எல்லாத்தையுமே அப்பவே பண்ணிட மாட்டாங்க. நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரி தான் என்னோட பாப்பாவே வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாமே கேட்டோன்னே கிடைச்சிடாது அப்படின்னு பாப்பா கண்டிப்பா தெரியணும். இப்படிதான் அத்தானும் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ 2 பேருக்கும் இந்த விஷயத்துல பிரச்சனை வராது. உங்க வீட்ல எப்படி எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச்னா பிரான் பிரியாணி, அவிச்ச முட்டை, உப்பு கறி வறுவல், சுண்டல் பட்டாணி கிரேவி, ஆனியன் குக்கும்பர் ரைத்தா. இதோட கடைசி நாளைக்கு பார்க்கலாம்.